ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், நீங்களே கத்திரிக்காய் எடுத்து கொண்டு போய் விற்றுட்டு வரலாம்ல அப்படின்ட்டு. கத்திரிக்காய் எடுக்கிறதுக்கே மணி 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் சாப்பிடணும். மாடெலாம் பிடிச்சி கட்டணும், தண்ணி கட்டணும், இந்த வேலையெல்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கும் டைம் கிடைக்காது. சரிங்களா, மாடெலாம் பாருங்க இன்னும் வெயிலில் இருந்து பிடிச்சி கட்டணும், அடுத்து பார்க்கணும். அதனால் நாங்கள் போட்டு பைப் போட்டு போய் கரூரில் போனால் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நாங்களே கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா டைம் கிடைக்காது, எங்கள் வேலையை பார்க்கணும். அதனால தண்ணி கட்டுற பெண்டிங் வேறு இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே மழை ரொம்ப இருக்குது. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து 3 நாளைக்கு ஒருக்க தண்ணி கட்டினா தான் தாங்கும். அதுக்கே காஞ்சி போகுது, அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்குங்க. இது வேறு கரூரில் ஒருத்தரை கொண்டு போனாலே இதுக்கே வந்து டைம் சரியாக போயிடுது. இது போய் விற்றுட்டு வந்தாலே மணி 6 மணி ஆகி போகும். அங்கே போனால் தான் தெரியுமே, மார்க்கெட் போனால் தான் இந்த 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அங்கே போய் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கணும், வெயிலில் நிற்கணும், மொட்டை வெயில். அதுக்கப்புறம் அதை நம்ம காய பார்த்துட்டு இவ்வளோக்கு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ரேட் சொல்லணும், அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. சரின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். 150 ரூபாயா 100 ரூபானா டக்குன்னு விற்றுட்டு வந்துடலாம். 200 ரூபா 300 ரூபா சொன்னதாக நம்ம வச்சுக்கிட்டே நிற்க வேண்டியதுதான். பிரச்சனை இருக்குது. மாடு பாவம் பாருங்க, வெயிலில் இப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னமும் பிடிச்சி கூட கட்டலை. இப்போ தான் வந்தோம், இன்னும் சாப்பிட கூட இல்லை. காய் ஒடிச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் அள்ளி வச்சுட்டு தான் அடுத்து தான் ஒரு அப்டேட் சின்னதாக. நாங்கள் எப்பவுமே அந்த கரூருக்கு தான் கொண்டு போய் வைப்போம். இன்னைக்கு நாங்கள் கரூர் கொடுக்கல, திருச்சி கொடுக்கலான்ட்டு மாட்டு பையில எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். மாட்டு தீனி பையில நாங்கள் வந்து இந்த திருச்சிக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா நம்மளால் இது போய் விட்டு வேலைங்க நிறையா இருக்குது. அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, அந்த சோளக்காட்டுக்கு. அங்கே கொஞ்சம் தண்ணி கட்டணும், இங்கேயும் தண்ணி கட்டணும். அதனால் வந்து அங்கே போய் விற்றுட்டு வந்தாலே அந்த டைம் சரியாக போகும். ஒரு ஆள் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் வந்து இன்றைக்கி திருச்சிக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். இன்றைக்கி வீட்டிலே வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, வேறுண்ணா அவ்வளோதான். ஓகே. அதாவது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நாங்கள் விற்றுருவோம். இதை வண்டியில் போட்டு போய் கூட இவ்வளோ காய் எப்படி விற்க முடியும்? ஒரே நாள் 2 நாள் அதிகபட்சம் வேணால் தாங்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க இது இப்போ வதங்கி போயிடும். யாருமே வாங்க முடியும், சும்மா கூட வாங்க மாட்டாங்க. 2 நாளைக்கு நம்ம கொண்டு போய் விற்றுட்டு இருந்தோம்னா அடுத்த ரவுண்டு காய் யாரும் ஓடிப்பா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்கிறீங்க, நன்றி. இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாது, டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன்னா நேரம் கிடைக்காது அப்படின்றது தெரியும். ஆமாம், நீ ஏதாவது பேசுமா? வேறுண்ணா